guys, welcome to Mithran Bros Gaming. இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா க்ளே பேட்டில்ஸ். கைஸ், என் தம்பி இதில் இருக்கான். நான் போக போக தான் என் தம்பியை காமிப்பேன். ஸோ முதல்ல நான் போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடுறேன் கைஸ். தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முன்னாடிலாம் நான் ஞாபகப்படுத்தினோம், இப்போல்லாம் நீயே சொல்கிறியா? குட் 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 குடிடி குடிடி குட். ஓகே, காசு எடுக்க சொல்கிறானுங்க. திருப்பி அங்கேயே எடுக்க சொல்கிறாங்க. எவ்வளோ வேணும்? இல்லை, கிடைக்கட்டும். அது நம்ம அதுக்குள்ளே சுற்றி பார்த்துட்ருப்போம் கைஸ். ஸோ காய்ஸ், நம்மக்கிட்ட 90 ருபீஸ் தான் இருக்குது. கைஸ், நம்மளோட ட்ரூப்பை நம்ம ஃபாலோ பண்ண சொல்லிட்டு கூப்பிட்டு போவோம் கைஸ். நம்ம ட்ரூப் எங்கே கைஸ் போகுது? டிஃப்ரெண்ட். அவ்வளோதான், சண்டைக்கு போகாது கைஸ். என் தம்பியோட பேஸை நான் பார்த்துட்டேன் கைஸ். ஸோ என் பேஸை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை புதுசாக யூனிட் ரூம் வாங்க சொல்கிறானுங்க கைஸ். எதுக்குன்னே தெரியல. ஸ்வாட் வேணால் அப்கிரேட் பண்ணணும்னு இருக்குது. நான் டேமேஜ் அப்கிரேட் பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்மளோட பெசன்ஸ்லாம் ரொம்ப ப்ரோக்காக இருக்கானுங்க கைஸ். ப்ரோக்கி பெசன்ஸ் இருந்தாங்க கைஸ். பேர் வைக்கணும் இவனுங்களுக்குலாம். 700 தான் நம்ம இது வரைக்குமே கலெக்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். நமக்கு வெக்கமா இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். சுத்தமாக இல்லை கைஸ். நான் போய் அப்கிரேட் பண்ணிட்டு வரேன் கைஸ். கைஸ், நம்ம என் தம்பியை இடத்துக்கு போய் பார்ப்போம் அவன் எப்படி இருக்கான்ட்டு. ஆயிரம் ஆணைகள் வந்தது பின் என்னாலே, ஆயிரம் ஆணைகள் வந்தது பின் என் பின்னாலே. கைஸ், என் தம்பி என்ன பண்ணுறாங்க கைஸ்? அவன் பேச மொக்கையாக இருக்குது. கைஸ், எனக்கு தெரிஞ்சு என் தம்பி தான் இன்னும் என்னை பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். கிரீன் பேஸ்க்கு வாங்க. ஆர்மி அட்டாக்! ஆர்மி அட்டாக்! என்ன ப்ரோ ஆச்சு?
உங்க டீம் ஏதோ நீங்கள் தான் ப்ரோ கொன்னீங்க. நான் தனியாக ஆடினதுக்கே நீங்கள்லாம் செத்துட்டீங்க ப்ரோ. நானும் இறங்கியிருந்தா நீங்கள் காலி தான் ப்ரோ. நான் இறங்காமல் ஆடினதுக்கே நீங்கள்லாம் டபிள்யூ ப்ரோ. நீங்கள் இறங்கி ஆடி தான் ப்ரோ எனக்கு பிரச்சனையே. வாட் ப்ரோ, யூ ஆர் வேஸ்ட் ப்ரோ. நான் விசர்டு வாங்குற அளவு காசு சேர்த்துட்டேன் ப்ரோ கிட்டத்தட்ட. ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் மணி. Money, 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 I don't have money. Money, 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 I don't have money. Oh, money, 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 I don't have money. PVP offer. Slow down. Refund தான் கொடுத்துருக்கேன். கைஸ், என் தம்பியை தோக்கடிக்கலான்னு போனால் என் பட்டாக்ஸ்லேயே அடிச்சுட்டு அனுப்பிட்டான் கைஸ். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் கைஸ். என் படம் திருப்பி ரெடி ஆச்சுன்னா அவன் மாதிரியே ஆயிடுவான் கைஸ். வாங்க கைஸ். 1000 ஆணைப்படைகள் வந்தது பின் என்ன, நான் அவன் பேசிற்கு சென்று விடு, அவனை கொன்று வந்து விடு என்று பாடி சென்று கொண்டிருக்கின்றேன். ஓஹோ கைஸ், அவன் என்னைய பார்த்துட்டு இருக்கான் கைஸ். கோபால் பையன் கைஸ். அவன் பேஸ் அவன் ரொம்ப அப்கிரேட் பண்ணிட்டான். நம்ம டிஃபென்ஸ் போட்டு நம்மளும் நம்ம பேஸ்க்கே போவோம் கைஸ். ஓகே, ஃபுல்லாக இருக்கணும். 25 கைஸ். நம்ம பேஸ்க்கே ஓடிடுவோம். அந்த குண்டை நிறையா சேர்த்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் அவன் அவ்வளோ திமிரா கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கான். நீங்கள் எங்கே நான் டிஃபென்ஸ்க்காக நிறைய போட்டேன் ப்ரோ. நீங்கள் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க, அடித்து கொண்டுருவேன். நான் மறந்துட்டேன் ப்ரோ, இல்லைனா பண்ணியிருக்கேன். தப்பிச்சிட்டோம் கைஸ். சம்மந்தமே இல்லாமல் மவுண்டன் எதுக்கோ கொடுத்து விட்டேன் கைஸ் என் காசு எல்லாத்தையும். $800 சேர்ந்துருச்சு கைஸ். யோ, என்னை பார்க்காதையா கோபால். வேகமாக போகலாம் கைஸ். இனிமே தான் கைஸ் தெரிய போகுது இந்த காளியோட ஆட்டம். நான் உன்னை தூக்கி போட்டுருவேன்டா வாலி. நான் ஏன்டா வெயிட் பண்ணணும்? சரி, நம்ம இப்போதைக்கு சும்மா போய் பார்ப்போம். ஏன்னா ஆர்மியெல்லாம் அப்கிரேட் பண்ணி நல்லாவே பண்ணி வச்சுருக்கேன். வாங்க கைஸ், ப்ளூவை தோக்கடிக்க முடியுதான்னு பார்ப்போம். நான் இறங்கி போடாத சண்டை இதுக்கப்புறம் சண்டையே இல்லைடா கைஸ். ப்ளூ ஆர்மியில் கோடிக்கணக்கில் பேர் இருக்காங்க கைஸ். ஆமாம், இருந்துட்டு போட்டும், நான் ஜெயிப்பதில் தான்
குறியில் இருப்பேன். ஜெயிப்பதுதான் என் பழக்கம் என்பேன். ஜெயித்தாலும் தோத்தாலும் ப்ரோ என் பழக்கமே ஜெயிக்கிறது தான் ப்ரோ. கைஸ் நம்ம கிட்ட 500 ரூபாய் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் கைஸ். சரி கைஸ், நம்ம அண்ணன் டீமில் என்ன பண்ண பார்ப்போம் கைஸ். இவன் குளறுபடி உண்டாக்கவே வருவாங்க கைஸ். இவனெல்லாம் அடித்து துரத்தணும் கைஸ். நம்ம ஃபுல்லாக அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டானா நமக்கு பிரச்சனை கைஸ். ஃபுல்லாக அப்கிரேட் ஆகணும். இப்போது என்கிட்ட 600 இருக்குது கைஸ். பாடினே இருப்பேன் கைஸ். ஆடினே இருப்பேன், பாடினே இருப்பேன் கைஸ். நான் யார் தெரியும்ல நல்லா. ஒய் ப்ரோ ப்ளூ கானுங்க நீ அட்டாக் பண்ணிட்டானுங்க. நான் சும்மா போன தடுப்பு கைஸ். ப்ளூக்கே என்னை பார்த்தா சும்மா கால் நடுங்கும் கைஸ். சரி அப்போ ப்ளூ டீம் கேப்சர் பண்ணுன்றா. உன் வாயிலே தான் வார்த்தை வராதாடா. நம்ம இன்னும் நம்மளே அப்கிரேட் ஆகலை கைஸ். அதனால் நம்மளோட ஃபேக்ட்ரியை சரி பண்ணுறோன்னா நம்ம அப்கிரேட் ஆனோம்ல கைஸ். அதனால நம்மளும் இப்போ அப்கிரேட் ஆக போகிறோம். கைஸ் நம்ம பயங்கரமாக செய்கிறோம். என் தம்பிக்கு பின்னாடி ஃபயர் ஆகுதாங்க கைஸ். ஆயிரம் படை பலம் என்னை முடித்ததுடா. ஏன் ப்ரோ கேட்குறீங்க? இல்லை நம்மளை பார்க்கவே இல்லை. நம்ம பேச இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ப்ரோ நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். நான் உங்கள் பேஸுக்கு தான் ப்ரோ வந்துட்டுருக்கேன். வழி சொல்கிறதுக்கு வரவனை அடிச்சிங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க ப்ரோ. நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் பேச. ப்ரோ நான் உங்கள் பேஸுக்கு வந்துட்டுருக்கேன். ஏன் அவன் ஆட்கள் எல்லாம் குதி வர ப்ரோ இல்லையே ப்ரோ. அவனுங்க என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. நான் அட்டாக் பண்ணேன். ப்ரோ நீங்கள் தனியாக வராதீங்க ப்ரோ. என்னோட ஆட்கள் டிஃபென்ஸ் மூடில் இருக்கானுங்க. அப்போ ஃபாலோ மூடு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். நீங்கள் நாரி போவீங்க ப்ரோ இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா. அது நீங்களும் குசு விட்டால் நானும் குசு விட்டாளா? கம்முன்னு இருங்க ப்ரோ. வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. நான் ஏன் ப்ரோ குசு விடணும்? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். ப்ரோ உங்கள் பேச காமிங்க ப்ரோ. அப்படியே பக்கத்தில் பாருங்க. என்னுடைய ஆர்மி ப்ரோ. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். என் ஆர்மி உங்களோட ஆர்மியோட சண்டை போட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, எங்கள் ஆர்மி தோக்காச்சு. ஹவு இஸ் இட் பாசிபிள் ப்ரோ? தெரியல ப்ரோ, நான் நல்லா அப்டேட் எல்லாம் போட்டு விட்டேன். ப்ரோ நான் அப்கிரேட் ஆகிட்டேன் ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ என்னோட ஆர்மியை தோக்கடிப்பீங்க? ப்ரோ தப்பு பண்ணிட்டீங்க ப்ரோ. ஏன்? நான் ஆணை விட்டால் அது நடந்து விட்டால்.
உங்கள் கதை முடிந்து விட்டாள். டிஃபென்ஸுக்கு போடுங்க விசாரம் வச்சிருக்கேன் இப்போ. ப்ரோ நீங்கள் எவ்வளோ முன்னாடி போக முடியுமோ போங்க ப்ரோ. நான் பின்னாடியே வந்து பட்டாக்ஸ்லேயே குத்துவேன் ப்ரோ. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அது 1000 யானை சமம். நான் விசாடுக்கெலாம் இப்போதைக்கு கொஞ்சம் தான் ப்ரோ செலவு பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமாலாம் எதுக்குமே செலவு பண்ண போகிறதில்ல. என் ஆர்மர்லாம் நான் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. நான் நல்லா பவர் ஆக போகிறேன். நாங்கள் மட்டும் இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை தான் அப்டேட் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் நிறையா வந்தாடா. நான் விசாரணைக்கு அவ்வளோவா போட மாட்டேங்க போய் சீக்கிரத்தில். ஏன்னா அவன் ஆளையோ ஓவர் பவர்ஃபுல். அவன் இன்னும் பார்க்கணும் ப்ரோ உங்களோட ஆட்கள்லாம் டிஃபென்ஸ் எத்தனாவது லெவல் பாருங்க ப்ரோ. 4வது லெவலு, 2வது லெவலு, 1வது லெவலு. What the hell? ஏன் டிஃபென்ஸே அதிகம் ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ ஜெயிப்பீங்க? ஏன்னா நான் நிறைய ஆட்கள் வச்சுருந்தேன் ப்ரோ. நான் ஆட்களை அப்கிரேட் பண்ணவே மறந்துட்டேன் ப்ரோ. அதான் எனக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ். நான் ஆட்கள் அப்கிரேட் பண்ணேன், நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணேன். உங்கள்கிட்ட மொத்தம் பணபலம் எவ்வளோ ப்ரோ? பணம் தலை ப்ரோ சைடில் காமிக்கும் ப்ரோ. சொல்லிட்டு போங்க ப்ரோ. எங்கே ப்ரோ காமிக்கணும்? இங்கே காமிக்கும் ப்ரோ. எங்க 1 2 3 4 5 6 7 ப்ரோ டிஃபெண்ட் இருக்கா? 9. அட்டாக் இருக்கா? ஆமாம். அதுக்கு மேலே எத்தனை காமிக்குது ப்ரோ நம்பர்? 4 14. 14 ப்ரோ? ஆமாம். அதை தான் ப்ரோ கேட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்னை யாராலும் தடுக்க முடியாது ப்ரோ. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது. ப்ரோ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது ப்ரோ. நான் ஆணையிட்டால் அது ப்ரோ அதை நான் கேட்கணும் ப்ரோ. ப்ரோ இவன் யாரு ப்ரோ? பேக்கில் வந்து சுட்டுட்டு போகிறான். நான் தான் ப்ரோ ஆனால் அந்த பேக்கை நான் விட மாட்டேன் ப்ரோ. என் பேக்கில் சுட்டு போயிட்டான் ப்ரோ. ப்ளூ டீம் தான். இதில் நம்ம டீம் அப் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் 2 பேரும் டீம் அப் பண்ணி அந்த ப்ளூ கலர் பாப்பாவை போட்டு தள்ளிடுவேன் ப்ரோ. நான்லாம் நீ ஆகி போயிட்டே இரு ப்ரோ. உன்னை யார் ப்ரோ தடுக்கிறா? ஏன் ப்ரோ ரீபர்த்தை பற்றி பேசுகிற? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நல்லா மணி கிரைண்டிங் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரோ நான் விசர்டும் வாங்கிட்டேன் ப்ரோ. நான் தான் ப்ரோ வாங்கினேன். அதான் ப்ரோ நானும் வாங்கிட்டேன். ஆட்டோ காலத்துன்னு இருக்கலாம் ப்ரோ. அப்புறம் அது நமக்கே வந்திருக்கலாமே ப்ரோ. அதுக்கே ப்ரோ தனியாக ஆட்டோ கலெக்ட் பட்டன்லாம் வைக்கணும். லூஸா ப்ரோ நீ? அதை நம்ம எடுக்கணுன்றது தான் இங்கே மெயினே. அதுவே தெரியாமல் ஆட்டோ கலெக்ட் கேட்குறியே ப்ரோ. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ப்ரோ நீங்கள் உங்கள் ஆர்மியோட வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? மொத்தமாக வச்சுடா.
என் ஆர்மி அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. நானும் ப்ரொடக்ஷன் எல்லாம் அதிகமாக்கணும் ப்ரோ. ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது? ஐயோ ப்ரோ, நான் பேஸுக்கு வந்தால் என்னை மொத்தமாக போட்டு தள்ளிட்டானுங்க ப்ரோ. உன்னை அப்போ நான் பார்க்குறதுக்கு பேஸுக்கே வரக்கூடாதா ப்ரோ? ப்ரோ ஆனால் நீங்கள் ரொம்ப தப்பு ப்ரோ. ஏன்னா நம்ம தனித்தனியாக மீட் பண்ணலாம் என் பேஸ்க்கு வராமல். ஏன்னா என் ஆட்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதனாலே உங்களாலே முடியல. ப்ரோ நான் உங்களை மாதிரி ஆமெல்லாம் வச்சதே இல்லை ப்ரோ. நான் இப்போனா அதெல்லாம் பார்த்தேன். ஆமையா? ஆமாம் நானே ஆர்மர் வச்சில்ல ப்ரோ. ப்ரோ நான் அசிங்கமாக போவேன் ப்ரோ. என்ன ப்ரோ தப்பு தப்பாக வருது? ப்ரோ ஏன் ப்ரோ போடுவேன்? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். என்ன ப்ரோ, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். ஒரு நல்ல ரீடருக்கு என்ன தெரியுமா ப்ரோ அழகு? என்னது ப்ரோ? தன்னோட படையை விட்டு போகாமல் இருக்கிறது தான். ப்ரோ என்னை கொல்றானுங்க ப்ரோ இவனுங்க. ப்ரோ நீங்கள் குதிரை வச்சுருக்கீங்களா? நான் குதிரையும் வச்சுருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலி நான் பார்த்தா நான் உங்களை விட நல்லவன் ப்ரோ. ஏன்னா நீங்கள் கெட்டவன் ப்ரோ. ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ப்ரோ. இப்படி சரி நம்ம ஒரு வாரத்துக்கு போவோம். ப்ரோ வேணாம், நான் என் ஆர்மியோட வரலல்ல. சரி நான் டிஃபென்சிவ் மோடுக்கு போட்டுலாம் உங்களை. நான் உங்கள் பேஸ்க்கு வரேன். நீங்கள் தனியாக வந்தாலாம் என்னை பிடிக்க முடியாது. நான் தனியாக தான் ப்ரோ வந்தேன். அதான் ப்ரோ, தனியாக வந்தால் என்னையெல்லாம் அழிக்க முடியாதுன்னு ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் லூஸுங்க என்னை கொண்டுட்டானுங்க. அவனுங்க வேண்டியா சொல்லுங்க ப்ரோ. டார்கெட்டு அந்த மாதிரி ஏன் ப்ரோ? ப்ரோ நான் இட்டால் அது நடந்து விட்டால். ஏன்னா நீ ஒரு லூசு ப்ரோ.
வச்சா இவங்க நான் போடுவேன் அதை நான் போட்டு ப்ரோ நான் என் பேஸுக்கே ஓடுறேன் ப்ரோ. இங்கே வேற ஒருத்தவன் பேஸ் அட்டாக் பண்ணலான்னு வந்தா அவன் என்னையே அட்டாக் பண்ணுறான் ப்ரோ. என் பேஸ் பயமா இருக்குது போல. ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ என்ன என் பேஸ் அட்டாக் பண்றேன்? நீங்கள் என்கிட்ட இருந்து மறைச்சதுனால தான் ப்ரோ. நான் அதை மறைச்சேன். இப்போதான் நான் டேங்கை போட்டேன் வாங்கினேன். ப்ரோ நீங்கள் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க பார்த்தீங்களா? என்னையா மறைச்சேன்? டேங்க் வாங்கினது நான் வாங்கினது இப்போதான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். ஓ ஃபைட்டா? இல்லை ப்ரோ. நான் உங்கள் இடத்துக்கு வரல, நீங்கள் என் இடத்துக்கு வராதீங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நான் வருவேன். ஒரு பால் அடிப்பேன் ப்ரோ. நானும் டேங்க் வாங்கிட்டேன் ப்ரோ. சரி வாங்க ப்ரோ. நான் ஆணையிட்டாள் இந்த பேஸை கட்டி விட்டாள். ப்ரோ நம்ம பக்கத்தில் இன்னொருத்தன் பெருசாக வந்திருக்கான் ப்ரோ. ப்ரோ நான் உங்கள் சண்டைக்கே வரல, எதுக்கு இப்படி பண்ணீங்க? என்ன ப்ரோ ஆச்சு? ப்ரோ ஜஸ்ட் ட்ரைலர் தான். நான் தான் டிஃபென்ஸ் மாத்திட்டேன். ஒட்டாலா வந்து சட்டையாக்கும். ப்ரோ நீ ஏன் பவர்ஃபுல் கிடையாது? நீ அவங்கள பவர்ஃபுல்ன்றியே, வெக்கமால உனக்கு? நீ சொன்ன, நான் அதுக்குள்ளே உன்னை அசிங்கப்படுத்திட்டேன்.
ப்ரோ வெறுப்பேத்தாத. Blue is capturing. What is going to happen? நான் எல்லாத்தையுமே டிஃபென்ஸில் போட்டேன். நோ ப்ரோ நான் ரீபர்த் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் நிறையாவே காசு வேணும். நான் ரீபர்த் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கோல்டு மைன் வாங்க முடியும்னுட்டாங்க. ஸோ நான் இதுக்கு மேலே காசு கலெக்டிங் அது புட்டிங் தான். காசு கலெக்டிங் புட்டிங். ஏன் தெரியல ஏதோ ஆயிடுச்சு. என்னாச்சு ப்ரோ கம்மி? இந்த மாதிரி ஏதோ டார்கெட்டு காமிங்க ப்ரோ. என்னன்னு தெரிஞ்சதும் ப்ரோ. டார்கெட்டு காமிக்குது. ப்ரோ நீங்கள் ரெட்டு என் கூட சண்டைக்கு வரீங்க ப்ரோ. ஓ அப்போ நான் எல்லோக்கு மாற்றிருக்கேன். ஒரு விசார்டை இன்னொரு விசார்டே செய்கிறது தான் ப்ரோ அதிசயம். நீங்களே எல்லாருமே போட்டு தள்ள வாங்கணும். நானும் எல்லா மேலே என் டார்கெட்டை செட் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ நீங்கள் உல்ஃப் வாங்கிட்டீங்களா? இல்லை ப்ரோ. ஓகே ஐ ஹார்ஸ் எங்கே தேடுறேன். கிடச்சிச்சு ப்ரோ. நான் ஐ எம் ஆல்சோ கம்மிங் டு காம்பேட் மோட். நான் அப்படியே பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ. யாவா சட்டை எனக்கு என்ன குமாரி ப்ரோ ஐ எம் கேப்சரிங் எல்லோ ப்ரோ. சரி நான் போல் வாங்கணும். ஆனால் தான் நான் வெயிட் பண்ணேன். வாங்குறதுக்கு காசு வந்தால் நான் டே சரி ப்ரோ நான் வர ட்ரை பண்ணேன். ப்ரோ நான் ஒருத்தவனை லீவ் பண்ணவே வச்சிட்டேன் ப்ரோ. எவனை? ஒருத்தவனை நான் அடித்தே அவனை லீவ் பண்ண வச்சிட்டேன். அவன் ரீஸ்பான் ஆகிட்டானா? இல்லை 10 பேஸும் வந்து போயிடுச்சு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். நீங்கள் பண்ணதுக்கு ப்ரோ பழி. நான் டிஃபென்ஸ்க்கு போயிட்டேன். ரொம்ப பெரிய தப்பாக பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் அப்போ அதான் ப்ரோ பண்ணீங்க. ஆர்மி ஹோல். நீங்கள் இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதீங்க. நானும் பண்ணல. நீங்கள் பண்ணதும் தப்பு தான் ப்ரோ. என்கிட்ட மோதிருக்க கூடாது. Why the hell I am going to die to your hands? அவ்வளோதான் ப்ரோ. என் பேஸ் நான் ஃபுல் செக்யூர் பண்ணிட்டேன். வெளியே ஆளுங்க யாராலையும் என்னை அடிக்க முடியாது. ஐ ஆம் செக்யூரிங் மை ஃபுல் பேஸ். நீங்கள் சும்மா இருந்திருந்தா கூட நான் விட்டுருப்பேன் ப்ரோ. சீண்டி பார்த்துட்டீங்க. அது தப்புன்றதை ப்ரூவ் பண்ண வேணாம். ப்ரோ நான் பாட்னு தான் இருந்தேன். நீங்கள் தான் என்னை சீண்டவும் செஞ்சீங்க. நான் பாட்னு கேப்சர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து சண்டை போட்டதுனால என் ஆர்மி வீக் ஆச்சு. என் ஆர்மி வீக் ஆனதுனால அந்த கரும்பு பிடிச்ச ப்ளூ காரை வந்து என்னோடய ஆர்மியை பிடிக்கிட்டான்.
அதுக்கு காரணமான அந்த டாங்கி யாரு? அவரை நான் சும்மா விட்டுருவேனா? இதெல்லாம் ஓவரியா பாவிங்களா? ஃபவுண்டைன் கட்ட சொன்னாங்க கைஸ், கட்டினா அதை வாட்டர் தண்ணி ஆன் பண்ணுறதுக்கு காசு கேட்குறானுங்க. இதெல்லாம் என்ன கைஸ் நியாயம்? கைஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் தான் தெரியும், எனக்கு தீம் பார்க் டைக்கூனுக்கு சப்போர்ட்டே வரல கைஸ். அதனால நான் தீம் பார்க் டைக்கூனையே குவிட் பண்ணலான் இருக்கேன். இதுக்கும் மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் குவிட் பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு அந்த தீம் பார்க் டைக்கூன் வேணும்னா ஐ வாண்ட் தீம் பார்க் டைக்கூன் அப்படின்னு கமெண்ட்டில் போட்டுருங்க கைஸ். நம்ம கூட யாரோ போட்டி போடுறாங்க. வெக்கம் கெட்டவனே, முடிஞ்சா கிட்ட வாடா. டேய் வெக்கம் கெட்டவனே, கிட்ட நில்றா கைஸ். நம்ம கூட போட்டி போடுறான், அவன் கிட்ட இருந்து போடவே வக்கில்லாதவனா இருக்கான். எங்கே கைஸ் அவன்? நோட்டானா? நல்லா நின்றுட்டு சண்டை போடுறா. கைஸ் நம்ம இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. நலன் நீ பண்ணதுக்கு பழி வாங்கிட்ட, இதுக்கு மேலே நீ பண்ணாதான் உனக்கு தான் நல்லது இல்லை. ஓகே ஆயிரமானை பலம். ஓகே நாங்கள் வந்து பேஸுக்கு போகிறோம். நான் சென்டரை கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். டோன்ட் ட்ரை டு டிஸ்டர்ப் மீ. நான் உன் பிரச்சனைக்கே வராமல் நான் பாட்னு என் வேலை பார்த்துட்ருக்கேன். நீ அதை முன்னாடியே பண்ணிட்டு நீ தப்பே நீ சச்சா. ப்ரோ நீ தான் ப்ரோ முதல்ல என்னைய தொட்ட. அப்போ நீ தான் ப்ரோ செத்தவனா மாறணும். ஏன்னா முதல்ல என்னைய தொட்டது நீ தான் ப்ரோ. நான் பாட்னு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் ப்ரோ இருந்தேன். செத்து போ ப்ரோ. நான் கேக் ஸ்டாப் பண்ணவே இல்லை உன்னை. சாவாதனா நலனே அப்படின்ட்டு. If you have to die, it's not my problem. You can. I won't stop you. என் மொத்த பேஸையும் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணிட்டேன் கைஸ். சென்டரே நான் தான், அதனால தான் எனக்கு நல்லா காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதெல்லாம் கிடைக்காது. இப்படி தான் கைஸ் என் தம்பி ஈஸியாகவே ஏமாத்துறது. இது பார், நான் உன்னை நோண்டலை, என்னை நோண்டாது, அவ்வளோதான். இதுக்கு தான் ப்ரோ சொன்னேன், நான் உன்கிட்ட பிரச்சனைக்கு வரலைன்னா நீ அடுத்தவன் பிரச்சனைக்கு போகாத. வரணும்னா செத்துக்கோ, என்னைய வெறுப்பேத்தாத. நான் உன் பிரச்சனைக்கு வரலை, என்னைய நோண்டாத. ப்ரோ நான் உன் பிரச்சனைக்கு வரலை, என் ஆர்மி கிட்ட பிரச்சனைக்கு வராத.
பார்க்கும்போது அவங்க பாவமா இருக்குது. ஆனா நீ பண்ற வேலையா பார்க்கும்போது எப்படியே பொதுப்பு. ரொம்ப சீன் போடாத, அடிச்சிடுவேன். Then soon you have to face the consequences if I become the king of that area. Oh, you shout like a doggy. And you're the victim. Whatever you are talking. You can't do anything to me, bro. Why? Because I have more power than you. You blabber like a blabberer always. Bro, you don't know English, so please shut up. Guys, தமிழ் கேமிங்கில் வந்து இவன் பாருங்க கைஸ், கரம் பிடிச்சவன் இங்கிலீஷ் பேசியிருந்திருக்கான். நான் வந்து வாய் மட்டும்தான் பேசுகிறேன். என் பேசப்பா. நீ ஒளறிக்கினே இருக்கியே ஏன்? உயிரை குத்தாச்சு என்ன வின் பண்ண வைப்பான். அவங்க ஒன்றும் ராயல் சர்வெண்ட் இல்லை. நீ ஏன் சரண்டர் ஆயிடுனாலே நடக்கிற காரியமாக பேசுகிறா. சரண்டர் ஆகி அவனுக்கு கொஞ்சம் உயிருக்கு ஏதாச்சும் பாவம் பண்ணிட்டு பார்ப்பேன். இல்லைன்னா சாதமான பட்டு இருக்காது. Kill them. Hey, Daddy. நான் உன் பிரச்சனைக்கே வரல, எதுக்கு என்னை நோன்ன? இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும். Children with Christian. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வருமா? A king is always a king. இப்போ என்ன? இந்த பார், ரொம்ப பேசாத, அப்புறம் நான் கொல்ற அளவு வந்துடும். உன்னால் இழிக்க முடியாது, கிழிக்க முடியாது. குப்பை லாரியை பெருசாக கவுத்து விட்டவன் மாதிரி தான் இருப்பேன் எல்லாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு நான் திருப்பி கம்பேக் கொடுக்குறப்போ நீ அழுவப்பார். கைஸ், என் தம்பியோட திருப்பியும் நம்ம விடவே கூடாது. இது வந்து நம்ம 100K ரீபர்த் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோ கைஸ். செகண்ட் ரீபர்த்துக்கு இன்னொரு வீடியோ வரும் கைஸ். ஓகேவா கைஸ்? ஏன்னா நம்ம நல்லிங் கைஸ். இப்போ
இப்போ வரைக்கும் நமக்கு ரீபர்த்துக்கு 64 கேஸ் வந்துருச்சு கைஸ். இப்போது 65ன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை கைஸ் 64.9 65 கைஸ். நான் அதை எப்போயும் வாங்கிட்டேன் ப்ரோ. நீ ஆட்கள் மேலே கை வச்சு ரொம்ப தப்பு பண்ணுற. நான் தப்பு பண்ணதா சரித்திரத்தே இல்லை. பிச்சைக்காரனா தான் நீ எல்லாம் வாழ்வே பேசிட்டு. யார் இவ்வளோ நேரம் சென்டரில் இருக்குது? க்ரீன் தானா? நான் சொன்னேன்ல முன்னாடியை விட பெருசாக கம்பேக் கொடுப்பேன்ட்டு கூடிய சீக்கிரம் கொடுப்பேன்டா. க்ரீன் டீம் What are you doing, freaking? கைஸ் நம்ம நல்ல பெரிய ஆளாக போகிறோம் கூடிய சீக்கிரம். Wizard, what are you doing? I will kill you. This is my stage. Yes.
said, what are you doing? I gave you the lights. What are you doing slowly? Fast! Faster and slow. Fast! Last one. What are you doing? He said. What are you doing, Archman? On me. Army defense mode. Fast. Pretty fast. Seriously, what you are doing, I just need the next. கைஸ் என் தம்பி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கான், நம்ம மட்டும்தான் பேசலை போல. அப்போனா நான் ரொம்ப மும்முரமாக கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தான் கைஸ். என்னானாலும் என்னோட ஏரியாவை எவனாலையும் கேப்சர் பண்ண முடியாது கைஸ், எக்ஸப்ட் ஒன் கை. Follow. கைஸ் யாருமே அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இறங்கிட்டான். அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு நான் இறங்க வேணாமா? வேணாம். நான் உன் இடத்துக்கே வரலை, நீ தான் என் இடத்துக்கு வர. மரியாதையாக ரிட்ரீவ் ஆகிடு. நான் உன் இடத்துக்கு வரலை. Because I am killing more. நலன், நான் உன் இடத்துக்கு வரலை நலன். Bro, I didn't come to your place. Leave my place alone. நலன். சரி வா வா. New climate. Green. Use one man's phone. கைஸ் என் தம்பி என்னை சும்மா நோண்டுறான். அவன் பிரச்சனைக்கே போகலனாலும் அவனை விடவே கூடாது கைஸ். நான் உன்னை அடிச்சல, எதுக்கு என்னைய நீ சும்மா அடிச்ச? வாயில தான் அந்த பாட்டு வரல. கரும்பு பிடிச்சவனை பாட தெரியாதவனை நிறுத்துறாத.
அதை செய்ய வேண்டாம். Oh, Daddy said this is how it's done. Oh, Dad. This one. Back up. What the hell? No backups? Fine, I'm going to mess back up. Wow. Escame cheese latte. No big cheese rush. Domino's Big Pizza. Now in your favorite. Get 6 cheeseburgers in one big pizza. Order now. கைஸ் நம்ம திருப்பி அவன்கிட்ட தான் போதும். ஏன்னா அவன் பண்ணது சரி கிடையாது. விட்டுடுங்க. வேணா முடியலடா. வெக்கமா இல்லையா அதை சொல்கிறதுக்கு? நீங்கள்லாம் கேங்காக தான் வருவீங்க, நான் தனியாகவே வந்து உங்களை சாவடிக்கிறேன் பார்த்தீங்களா? நான் தான் ஒரிஜினல் ராஜா. நம்ம நீ ஊரோட அந்த தான் வெள்ளை கொடியை காமிச்சினா நாளை நான் உன்னை விட்டுருவேன். அது என் சரித்திரத்திலே இல்லை. மோசடி ஆயிரம் ஆணை பலம் உன்னிடம் வந்ததும் தோத்திடும், பரவாயில்லை என்று நான் அடிப்பதும் தான் என் பலம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நீ என்ன பண்ணுவ பாப்பா? தம்பி ரஜினி பேக்கப் கொடுப்பாருடா. திருப்பி வந்தோம்ல, அதுதான் நான் சும்மா செஞ்சிடு. என்கிட்ட சண்டை போட்டா பிரச்சனையே கிடையாது. ஐ டோன்ட் கேர். இன்னும் கொஞ்சம் தாங்க சேரணும் காசு. நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு சேரணும். எனக்கு 27,000 தேவை. எதுக்குடா? வேற எதுக்கு? கைஸ் நம்ம முழுசாவே நல்லாவே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் விசாட மேஜிக்கா மொத்தமாக மாற்றி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். As a king of this earth. நான் ஆணையிட்டால் நான் உன்னை போட்டு தள்ளிட்டால் எனக்கு முன்னாடி 4,000 தேவை. ஃபுல் கியர் வாங்க. ப்ரோ நீ இப்போ எந்த ஆர்மரில் இருக்க? லாஸ்ட் ஆர்மர் காமிங்க ப்ரோ இடத்துக்கு போங்க ப்ரோ. அந்த ஆர்மர் வாங்குற இடத்துக்கு. கான்குரர் ஆர்மர் வாங்கிட்டியா? ஆமாம், நான் கான்குரர் ஸ்வாடே வச்சுருக்கேன். போ மட்டும்தான் இல்லை, அதையும் நான் வாங்கிடுவேன்.
ப்ரோ ஆனால் நீ எனக்கே தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. நானே போட்டேன். எனக்கே தெரியாமல் நீ எப்படி வாங்கின கான்குரர் ஆர்மரை? கைஸ் நம்மளோட கான்குரர் ஆர்மரை வாங்கிடுவோம். இப்போ பாருங்க கைஸ், டேய் நான் ஃபுல் கியர் ப்ரோ. நான் மட்டும் சரி வா, நம்ம 2 பேருக்கும் சண்டை. நான் வரல. ஏன்? ஐ ஆம் ப்ரொடெக்டர் ஆஃப் மை கிங்டம். I am also protector of killing your kingdom. Where is your kingdom? நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க. என் கிண்டம் முழுசாக அங்கே தான் இருக்கு. எங்கப்பா? நீ எப்படி என் கிண்டம் அட்டாக் பண்ண அனுப்புன? Because al central இருந்துச்சு அட்டாக். நம்ம 2 பேரோலையும் தான் இப்போ எல்லோ கிளைம் பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. What? No way, I'm giving to yellow my prey. நானே இருந்திருப்பேன் லூஸு. Fun. உன் முட்டாள்தனத்தை நீ காமிச்சிட்ட. புஷ்பா நீ புஷ்பராஜ்னா நல்ல நீ பிச்சைக்காரா? மேக்ஸ் பண்ணிட்டு ஏசுவாங்க. ம், விசாரியும் முடிச்சுட்டா அதே விசார்டு நீ மேக்ஸ் பண்ணிட்ட. ஆமாம் எல்லாத்தையும் ஆமாம். டிஃபென்ஸோட. டிஃபென்ஸ் நான் பண்ணல, 2த்துக்கும் டிஃபென்ஸ் நான் போடல. அது அப்படியே போச்சு. ஏன்னா இவனுங்களுக்கு டிஃபென்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னு நீ சொன்ன சரி கூட நான் கொடுக்குறேன். அதெல்லாம் வேணாம், சும்மா காப்பி அடிக்கக்கூடாது ப்ரோ. நான் சொல்லிட்டேன்னா சொல்லக்கூடாது. நீ நான் சொன்னேன்னு சொல்லலைன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். வச்சுட்டேன் bro, நான் பக்சன். சொல்லு அது என்ன பக்குன்ட்டு. நான் ஹாஸ் உல்ஃபுக்கு மட்டும்தானே இது வரும். ம் ஹாஸ் உல்ஃபுக்கு மட்டும்தானே. ம் ஹாஸ் என்ன வச்சு இப்போ அதை நீ டிஸ்கவுண்ட் ஆவேன். இப்போ அதை கூட நவுரில்ல வெக்கம் கட்டானே உனக்கு. எனக்கும் அதுதான். என்ன எனக்கு அந்த வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகலை, அது தேவையில்லாதானே. யூ கான் பீட் மீ ப்ரோ, அக்செப்ட் அண்ட் யூ அக்செப்ட் யுவர் டிஃபீட் ப்ரோ. நாங்களாம் பெரிய ஆளு. நான் ஆர்ச்சர் டிஃபென்ஸோட மேக்ஸ் பண்ணிட்டேன், ஸ்வாடையும் டிஃபென்ஸோட மேக்ஸ் பண்ணிட்டேன். அட்டாக் ஆளுங்களா வெஸ்ட் நைட் தந்துச்சு. ரிட்ரீவ் அட்டாக், ரிட்ரீவ் அட்டாக். எவ்வளோ இன்னும் கொள்றவன்? நான் ஒரு எலியை கொன்னேன். நான் எலியெல்லாம் கொல்ல மாட்டேன் பாப்பா. ஆமாம் வயலாடுது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த எல்லோக்காரன் எப்படி வந்தான்? ஒய் even the hell your army is attacking me? நான் என்ன பண்ண உனக்கு? கைஸ் இவங்களோட ஜெயிச்சு எங்கேயா ஹார்ஸ்? இந்த நெக்ஸ்ட் ஃப்ளோரில் என்னால் கால் வைக்க முடியும். மை ஹார்ஸ். சரி காய்ஸ், நானே அண்ணனும் ஒரு
டிஃபென்சிவ் மோடுக்கு கோய்ஸ் நான் இப்போ வந்து நம்ம ஸ்வாட் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல வேணாம் கைஸ். எனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டே போட்டு பார்த்துக்கலாம். அப்போனா என் ஆர்மி ஃபுல்லாக ரெடி ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். நானும் வெயிட் தான் பண்ணேன். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி காமிச்சுக்கலாம். ஒரு நீத்திக்கலாம் நான் சரண்டருன்ட்டு. நீ தான் காமிச்சுக்கோ. நான் காமிக்க மாட்டேன். நான் ஏன்டா அப்போ காமிக்கணும்? ஏன்னா உங்கள் ஆள் இருந்தாலும் சரி. மேக்ஸ் உன் டேங்க் நாங்கள் மேக்ஸே பண்ணுறேன். அவன் லெவல் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். அவங்களே ஒரு வாட்டி தான் டெவலப் பண்ணுவேன். 21 சாரி 3rd லெவல் 5th லெவல் 2 மேக்ஸ் வச்சுக்கணும். நான் 3 மேக்ஸ் வச்சுருக்கேன். Oh, how you did that? உனக்கு ரீபர்த் காமிச்சிச்சா ப்ரோ? எனக்கு காமிச்சிச்சு. அப்படிதான். Oh, அப்படியா? Bro, maybe என் டீம் இருக்காது. எனக்கு 3 நாள் கரெக்டாக பணியாள் ஆயிட்டாங்க ஆர்ச்சர்ஸ். ஓகே சண்டைக்கு ரெடியா? இல்லை சண்டே அட்டாக் பண்ணுறேன். அப்புறம் நானே அட்டாக் பண்ணிட்டேன். என்னாலே முடியல. ப்ரோ நீ உண்மையாலே லெவல் 3க்கே உன் டேங்க்கை அப்கிரேட் பண்ணிட்டியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. லெவல் 3க்கே நான் அப்கிரேட் பண்ணிவிட்டேன். என் ஆர்மி ரெடி. இது யாருமே ரெடியில் அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஐடிக்கு என்னை அட்டாக் பண்ணா அவன் லூஸு. ஐடிக்கு இல்லை ப்ரோ ஏன் பேஸ்குள்ள அவங்க உன்னை அட்டாக் பண்ணுவாங்க. பேஸை சுற்றி பார்க்கலான்னு வந்தால் என்னை அடிக்கிற நீ ப்ரோ. உன் பேஸ் வால்குள்ளே நான் எகிரி குதிச்சே வருவேன் ப்ரோ. நான் உன் பேஸை சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் என்னால் அட்டாக்கே பண்ண முடியல ப்ரோ. அவ்வளோ நல்ல பேஸை ரெடி பண்ணிட்டான் அவன். ப்ரோ சென்டருக்கு போனாலே கொண்டுடுறானுங்க ப்ரோ. And defeated got defeated in the battleground. ப்ரோ நீ வெள்ளை கொடியை காமிச்சிடு ப்ரோ பேசாம. அதெல்லாம் முடியாது. I stood like a king on the battleground of a fan, on the sand of a farm, on the head of a man. He gave his life so universe live because he gave his life. One last breath he made us. Hey, இது நம்ம ரெடியா இல்ல? கைஸ் நான் இன்னும் அட்டாக்கே பண்ணல. அட்டாக் பண்ணானுங்க எங்களை. ஓ சாரி எனக்கே தெரியாது அது. ஐ ஹாவ் கேவ் டிஃபென்ஸ். எப்படி வந்தானுங்கன்னு எனக்கே தெரியாதுடா. எனக்கு இப்போ 14 பேர் தான் இருக்காங்க. நீ எல்லாம் பேசவே கூடாது. உனக்காச்சும் ஆளுங்கன்னு யாராவது இருக்காங்க? எனக்கு அது கூட இல்லை அப்போ என்னாலும் அவ்வளோ காசுலா ப்ரோ. நான் டிஃபென்ஸ் கொடுத்துட்டேன் ப்ரோ. அதனால தான் அவனுங்க அட்டாக் பண்ண மாட்டானுங்க. இல்லைனா நீ செத்துருப்ப. அட்டாக் பண்ணிட்டே தான் போனாங்க. அதோட உன் பேஸோட தலையில் இருக்கிறவனுங்க என்னை ஷூட் பண்ணிட்டானுங்கடா கோபால். நான் தலையில் வச்சேன்.
உனக்கு தலை இல்லை. டேய் நாங்க ரெடி. நான் ரெடி இல்லை. சரி நான் உன் பேஸ்க்கு போகிறேன். கைஸ் இதுதான் இருக்கிறதுல என்னோட லென்த்தியஸ்ட் வீடியோ. ஏண்டா இது 1 hour 11 minutes போயிடுச்சு ப்ரோ. இங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. இங்க ஏன் ப்ரோ வந்த? உன் உல்ஃப் என்ன ப்ரோ என் கால் கடியில் இருக்கு. என்னால என்ன கோலா பண்ணிடுச்சு. ப்ரோ எல்லோ டீம் என் ஏரியாவுக்கு வந்து என்னை அடிக்கிறானுங்க. சரி நானும் நீ ரெடியா? நான் இல்லை, என்னை கொல்றானுங்களே. எத்தனை ஆர்மி பேர் வச்சிருக்க? எத்தனை பேர் வச்சிருக்க ஆர்மியில்? 3 பேர் ப்ரோ. வெக்கமா இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. அப்படி நீ கேட்கலாம். சத்தியமாக அவனுங்க வந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ லவ் ஆயிடுச்சு. எல்லாம் நான் பாடியிருப்பேன். த யூனிவர்ஸ் கேவ் இஸ் he gave his love universe could shine அப்படின்னு இருப்பேன் ப்ரோ. அப்புறம் ரீபர்த் பண்ணிட்டு அப்புறம் ரெடி இல்லைன்னா நான் ரெடியாக இருப்பேன். ஏற்றி போட்டுருவேன். சரி அப்போ நான் சும்மா ஏரியாவை சுற்றி பார்க்கணும். டே உன்னோட டேங்கோட அட்டாக் டேமேஜ் என்னது? எனக்கு தெரியும். எப்படி பார்க்க? அங்கே போய் பாரு. காமி நான் பார்த்துக்கிறேன். 21.6 காமி ப்ரோ. அப்போ தான் ப்ரோ உனக்கு பார்க்க தெரியுமானே தெரில ப்ரோ. ப்ரோ இந்த ப்ளூ கார் வராச்சு. இப்போ ஃபைட் ஆரம்பிக்கலாமா? இல்லை எனக்கு டைம் வேணும். சரி அப்போ எனக்கு டைம் வேணும்பா. பா அட்டாக் எப்பா எவ்வளோ நேரம் வச்சுக்க ஆர்மி காமி? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. நான் சொல்கிறேன் ப்ரோ. இரு ப்ரோ. எனக்கே அந்த எல்லோ காரை வந்து அட்டாக் பண்ணி சாவச்சிட்டு போயிடுறான். ப்ளூ தான்டா. எல்லோடா. எனக்கு ப்ளூ பண்ணா. எனக்கு எல்லோ பண்ணுறான். ப்ளூ ஒழிச்சு கத்திரல் போனா. நான் போய் ப்ளூ பேஸ் அட்டாக் பண்ண போகிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தம்பி மேலே கை வைப்பான். ஏய் மாமா எம்பேக்க ஃபர்ஸ்ட் பேட்டல். வெறுப்பேத்தாத மிஸ்டர் நலன். நானே இன்னும் ரெடியாக இல்லைன்னுட்டு இருக்கேன். நீ ஒருத்தன் அப்படியே பண்ணா நீ அண்ணா அட்டாக் பண்ணு. தனியாக அட்டாக் பண்ணுறேன்டா. The universe gave its life to the stars could shine. Universe gave its life to the stars could shine. ப்ரோ இவன் வேஸ்ட் ப்ரோ. இவன் கூட தான் எவன் ப்ரோ சட்டை போடுவா? ஆனா அவனுங்க ஏன் பேச போறானுங்க? சரி வந்து போலாமா சண்டைக்கு? இருடா. போடலான்னுட்டு இருக்கேன். ஆமாம் பாப்பா. நான் தான் ஆமாம் பாப்பா. தான் இன்னும் இப்படி குதிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படி குதிச்சா என் சோழினா இதில் குதிக்க முடியாது. நாளையே குதிக்க முடியாது. ஓனராலே வெளியே போக முடியாத அளவுடா பெரியவர்கள். நம்ம ஒரு சண்டே போட்டு ரீபர்த் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு சண்டை போடுறது அளவுக்கு தெம்பில்லாத மாதிரி ஆக்கி விட்டானுங்க கைஸ். ப்ரோ இரு ப்ரோ. சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்ற.
அதில் அவ்வளோ சீன் இருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு? ஏய் நீ வரியா என்ன என் பேஸ்க்கு? ஆள் கூப்பிட்டு வந்தானா செத்துருவேன், தனியாக வந்தாலும் செத்துருவேன் ப்ரோ. சாவறதுக்குனே வரியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பால் அடிக்குது. சரி இரு வரேன், கொஞ்சம் டைம் கேப் கொடு. அவ்வளோதான், நீ வரலாம். ஓகே சோல்ஜர்ஸ், எங்க போறீங்க? அந்த பக்கம் அட்டாக் கொடுத்தியா? யோ 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 என்னையா கொடுத்த? டார்கெட் ரெட். டே அந்த பக்கம் போவேணாம் டி, டிஃபெண்ட்டுக்கு மாத்திரா. டிஃபெண்ட் டே டிஃபெண்ட்டுக்கு மாத்திரா. அவனுக்கு பைத்தியமா ஃபாலோ கொடுத்து எனக்கு கொண்டு வர வேண்டியது தானே. எக்ஸைட் நான் பண்ணிடுறேன். இப்போ எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட ஆள்? அது பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. டே என்கிட்ட ஆர்மரே இல்லைடா. நான் யார் வேணும் ப்ரோ என்கிட்ட ஆர்மரே இல்லை ப்ரோ. I am a conqueror of this earth. ப்ரோ ஐ எம் கான்குரர் ப்ரோ. நீ இந்த ட்ரூ கான்குரரோட மோத முடியாது. நீ 8 பேர். நான் அது வரைக்கும் வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நீ வரு ப்ரோ, நீ வா ப்ரோ, வா ப்ரோ, நாளைக்கு வா ப்ரோ. ப்ரோ நான் உங்களை மாதிரி இல்லை. ஆமாம் நீ என்ன மாதிரி இல்லை, ரொம்ப பொறுமை. ஏன்னா நம்ம வந்ததுக்கப்புறமும் நீ லேட் பண்ணுற, அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது தானே. அதை என்ன வேறு லேட்டுன்றான் இதில். என் பேஸு பிரம்மாண்டமான பேஸு ப்ரோ. நீ எல்லாம் ஒரு ஜஸ்ட்டு கால் தூசு ப்ரோ, லூசு ப்ரோ, கால் தூசு ப்ரோ. யாரு ப்ரோ? நீ ப்ரோ, ஏன் ப்ரோ வந்துட்டியா ப்ரோ? இன்னும் 3 பேர். இவனுலேருந்து 2 இவங்க ஒருத்தார். இவன் தான் ரொம்ப லேட் ஆக்குறாங்க. ஒரே ஒரு ஆள் தேவை. ப்ரோ 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 ப்ராட்டி இல்லை அட்டி ப்ரோ, ஜட்டி இல்லை குட்டி ப்ரோ, ஜட்டி குட்டி ப்ரோ. அடே அடிக்கிறான்டா கோபால், வாடா வா. இப்போ போகலாம். எதுக்குடா நான் சாவுறேன்? எதுக்கு சாவுறேன்னு பக்கத்து ஊர் வரைக்கும் சாப்பிட்டு வரேன். ஃபாலோ கொடுத்துட்டியா? ஆமாம். இப்போ டார்கெட் ரெட்டு கொடு, இப்போ டார்கெட் ரெட்டு கொடு. நான் வேறு மாதிரி வரப்போனேன் ப்ரோ. மாசக்தி நான் என் டீமுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா. வேண்டா உன்னை அடிக்கவா? ஓ காட், நான் அடிக்க உன்னை அடிக்காடா. Bro, I think I have proved who is the powerful here. இது என்ன சண்டை? ஆச்சரோ உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா? நீ எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலடா உலர. ஆமா, அந்த எல்லோ காரன் உன்னை அட்டாக் பண்ணுவானா? நான் ஹெல்ப் பண்ணேன். அந்த எல்லோ காரன் உன்னை அட்டாக் பண்ண.
கொண்டுட்டேன். சரி இப்போ நான் ரீபர்த் பண்ணிட்டு இந்த கேம் முடிக்கலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ், நான் ரீபர்த் பண்ணுறேன் கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி நம்ம ரீபர்த் 2 வச்சு அடுத்த கேம் ஆரம்பிக்கலாம். பாய் பாய். Bye bye.